இருவரை பேசிக்கொண்டே இருந்தால் வெகு நேரங்களாக கடந்து போகுது. இருந்தாலும் சீராக நிறைந்திருக்கும் தெய்வீகமான சபை, இந்த தெய்வீகமான சபைக்கு முன்பதாக அலைவால் காட்சியளிக்கிறாங்க. காரணம் என்ன? காரணம் எதற்காக அமர்ந்திருக்கிறாங்க? நாளைக்கு கும்பாபிஷேகம், எப்படி தண்ணி போட்டுட்டு வந்து தொந்தரவு பண்ணுவாங்க அப்படின்னு ஆம்பளைக்கெல்லாம் பொம்பளைக்கெல்லாம் பாரு பாய் எடுத்துட்டு வந்துட்டாங்க. எல்லாம் பத்தியத்துல கிடங்க. விடிய விடிய நீ கும்பாபிஷேகனால கண் முழிச்சு பாக்கணும். சரி, என்ன கங்கணத்துல கிடங்க தெரியல, என்ன காரணம்? ஸ்ரீலாஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சண்டி முண்டி சாமுண்டி உத்தண்டி வீதி வேதாளி திருசூலி என்று சொல்லக்கூடிய உலகமெல்லாம் அல்வாளிக்கக்கூடிய அகத்துல 1008 அவதாரம், யுகத்தில 108 அவதாரம் எடுக்கக்கூடிய இன்னும் ஸ்ரீ மாரியம்மன் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்னும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இன்னும் லட்சுமி அம்மா அவர்களும், இன்னும் லட்சுமி நடேசன் அவர்களும், இன்னும் சாந்தி அம்மா அவர்களும், இன்னும் காளி பூசரி அவர்களும், இன்னும் பாவாய் அம்மா அவர்களும், இன்னும் மல்லிகா கிருஷ்ணன் அவர்களும், இன்னும் சுமதி பாலம்பட்டி அவர்களும், இன்னும் பாப்பாத்தி முருகேசன் ஐயா அவர்களும், இன்னும் அலமேலு சுப்பிரமணிய அவர்களும், இன்னும் இந்திராணி மோகன் அவர்களும், இன்னும் மைனாவதி சிவலிங்கம் அவர்களும், இன்னும் பழனியம்மாள் அண்ணாமலை அவர்களும், இன்னும் ஜோதி மீனன் அவர்களும், இன்னும் சாந்தி செங்கோரையன் அவர்களும், இன்னும் மஞ்சுளா பூபதி அவர்களும், இன்னும் சங்கீதா பிரகாஷ் அவர்களும், இன்னும் பூங்கொடி செல்வமையா அவர்களும், இன்னும் பிரியா பாலகிருஷ்ணன் அவர்களும், இன்னும் பெருமாள் அவர்களும், இவர்கள் மற்றும் இன்னும் யாராரு, இன்னும் லவ்வர்ஸ் பாய்ஸ், ஆமா லவ்வர் நண்பர்கள் அனைவரும் கூடி இன்று இரவு ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம். மகளிர்கள் அனைவரும் ஒன்று கூடி லவ்வர்ஸ் குழுவினர்கள் அனைவரும் ஒன்று கூடி இன்று ஒரு இரவு நாடகம் அரங்கேற்றம். நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களும் இரவென்று பாராமல் குளிரென்று பாராமல் பனியென்று பாராமல் இன்று இரவு நமக்காக கண் விழித்து பார்க்கிறார்கள். இங்கதான் அமர்ந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்கள் எப்படி இருக்கணும் அதற்கு முன்னதாக பாய் என்று அழைத்து வர்ணப்பா இட்டு அப்பள முப்பலத்தோட அன்னதானம் விட்டு ஒரு மனிதனுக்கு போதுங்கிறது அன்னதானம், போதாதுங்கிறது சொர்ணதானம், இவை இரண்டையும் கொடுத்து இன்று இரவு நாடகம் அரங்கேற்றம். இன்று வைத்துள்ள நாடகம். ஆமா சின்ன குஞ்சி உக்காராரே ஆயா பசங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து பெத்த அப்பா அம்மா எங்க போயிட்டாங்க. அந்த கிழவி நம்மளை கண்டுக்கிறாளான்னு. அம்மா யாரு பாது ஆயா அவங்க அப்பா அம்மா எங்க போயிட்டாங்க. கும்பாபிஷேகம் அது கூடவா தனியா விட்டுட்டு கூட்டிட்டு கொண்டு போய் சென்டர்ல போட்டுவாங்க சாமி. எங்க சென்டர்ல கோயில்ல தூங்கிட்டோம். அனைத்து நல்ல உள்ளங்கள் எப்படி இருக்கணும்? ஆண் போன பக்கம் அரசு பெற்றாட்டு பெண் போன பக்கம் பெற்று பெருகி ஏற்ற வாழ்வு இல்லாத செல்வங்களை பெற்று இந்த மாரியம்மன் சன்னதி எப்படி ஆண்டாண்டு ஓங்கி வளர்கிறதோ அதுபோல் குடி வளருமாறு அம்பாளை பிரார்த்திக்கிறேன். ராமோ ஒரு விளக்கு இருக்குது, அந்த விளக்கு எரியுதுன்னா நாம போய் அதை பத்த வச்சாதான் பிரகாசமா ஒளி கொடுக்கும். போல நம்மளுடைய கலைக்குழு இங்க நடத்த வேண்டும் என்று சொல்லி அரும்பாடுபட்ட மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பூபதி அண்ணா அவர்களுக்கும் என்ன நம்ம கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். ஒரு பாகமாக விளங்கக்கூடிய பன்னிய புராணம், அதாவது பன்னிய புராணத்தில் முதல் பாகமாக விளங்கக்கூடிய ருத்ரவன்னியன் பிறப்பு மந்திரமாலை திருக்கல்யாணம். ஆமா, இப்படியாப்பட்ட புண்ணியமான சரித்திரத்தில் நான் வந்திருக்கிறேன். நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன, என்னால இன்னைக்கு என்ன நடக்க போகுது
தெரியுமாம்மா? பொண்ணுக்கு போயிட்டு வந்துட்டு என்னால பேச்சங்க எப்படி வந்துச்சுன்னா பேசிட்டு இருக்காங்க. போயிட்டு வந்து பேசாம உக்காருங்கள மறுபடியும் முக்காடு போட்டு ஆமா ஓய் மின்னல் ஒளி போலே போல ஆயிரம் ஆயிரம் தாதிமார்கள் என காலங்கள் ஏந்தி வர அம்மா பெயர் தான் இந்திராணி என்று சொல்லலாம். அப்படி இந்திராணியாக நான் இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன், என் பிறப்பின் வரலாறு எப்படி, நான் எப்படி ஜனனமானேன் கண்ணம்மா. ஆமா கடை ஏக இன்னும் முடியல வளர்த்தனாக விடிஞ்சு வளர்த்துவாங்க என்ன என்னடா வேணும் உனக்கு முன்னேறம் எங்க காப்போன இப்போ வந்து குழந்தைய எழுப்பிட்டு இருக்கிற
கருங்க அப்படி ஆளாளுக்கு பாய் சுட்டிட்டு போறோம் நாங்க அனாதையா கிடப்போம். ஏய் பாமாரி ஏய் வீட்டுல போனாலும் மூடி ஏறினாலும் அனாதையா தானே கொஞ்சம் கம்முன்னு இங்கே அனாதையாவே இல்லை. எல்லாருமே நம்மள கை கழுவுவாங்களாட்டுக்குது. அது நம்ம பேராசி எப்படி அப்படிதான். ஜாமி கண்ணம்மா போய் நான் எப்படி பிறந்தேன்? அப்பா சொல்ல நல்லா இருக்குதா? அதெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. போகறியா? ஏய் சரி, உங்க வாயில போகறியா? என் தாத்தராட்டு இருந்துக்கிட்டு என்ன ஒரு அரியா பையனை பார்த்து சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல, பல்லு 4 பல்லு போய் உனக்கு 7 பேர் கிழவனா எடா பண்ணுவேன் நானு. ஏய் குட்டாளே என்னன்னு கேளு. என்னம்மா அம்மா நான் எப்படி பிறந்தேன்? தேவாதி தேவர்கள் அனைவர் ஒன்று கூடி தெய்வலோகத்தில் செய்யறாங்க. அதே கடால ஆமா ஆமா என்ன செய்யறாங்க? அதாவது தேவர் செய்யக்கூடிய அமிர்தத்தின் வழியாக நான் பிறந்தவர். அப்படி தேவர் செய்ய யாகத்தின் வழியாக பிறந்திருந்தாரு. 8-16 பருமுடியும் மங்கை ஆனவுடனே நான் யாரை திருமணம் செய்தேன்? யாரு? என் கணவர் யாரு? யாரு? அவர் எப்படியா பட்டவர்? கண்ணப்பா வேலை முடிஞ்சு போச்சு இல்ல? ஆமா கண்ணம்மா ஓய் இருந்தாலும் இந்திராணியாக அமிர்தத்தில் பெண்ணாக பிறந்து வளர்ந்து வாழ்க்கும் அடைந்தவுடன் நான் யாரை திருமணம் செய்தேன்? 3 லோகத்துக்கு அதிபதி என் புருஷன். தெய்வலோகம், அமராவதி, பொன்னுலோகம் என்று சொல்லக்கூடிய 3 லோகத்துக்கு
அதிபதி தேவாதி தேவனுக்கு தளபதிய கணவர். என் கணவருடைய பெயரோ தெய்வ இந்து. ஆமா நாயா புண்டக்கண்ணா யார நாய்ங்கிற நாய் கூட கடிச்சு போயிருக்கு தம்பி. செட்டனா ரொம்ப மோசமான பொம்பளை என்கிட்ட ஒழுக்கமா பேசு. ஆமா சரி கண்ணு. ஆமா சின்ன கொஞ்சம் உங்க அம்மா போச்சு விட்டுட்டு பிள்ளைங்க விட்டுட்டு போறாங்க. அவங்க எங்கே போறாங்க நீ முடியுங்களா? மூன்று லோகத்துக்கு அதிபதியாக கூடிய என் கணவரோ தெய்வ கோமான் என்று சொல்லக்கூடிய தெய்வேந்திர மன்னை. என்ன கல்யாணம் ஆகி போச்சா? அப்படின்னா போறமா போ. என்ன ஆச்சு? ஐயோ ஆயா கல்யாணம் பொம்பளைக்கு பக்கத்துல வரதுக்கு என்ன சாமி? என்னாச்சு என்னாச்சு? நான் என்ன மாரியா கோயிலுக்கு கூத்தாடுன்னு கனவா கண்டேன். என்ன மட்டும் அரியானூர் ஜீகத்தில் கூட்டிட்டு போய் எனக்கு கொடாயில குளுக்கோச்சு இறக்கலாம். எனக்கு உசுரோட வந்திருக்க மாட்டாயா? என்னன்னு ஆச்சு உனக்கு? நேற்று எந்த கூத்தாடணும்? நேற்று அம்மா பேட்டை. அம்மா பேட்டை ஆமா அம்மா பேட்டையில கூத்தாடிட்டு வீட்டுக்கு வர வழியில ஆட்டோ பஞ்சர் ஆயிருச்சு. அப்புறம் என்ன பண்றது? பஞ்சர் பண்ணி டயர் தாண்டா பஞ்சர் ஆச்சு பொண்ண புண்டை. டயர் பஞ்சர் ஆகி அதுக்கு போட்டு அதுக்கு வர சொல்லி உக்காந்துக்கிட்டு ஒட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரதுக்கு மணி 2 மணி. அந்த பஞ்சர் ஓட்டிட்டு வரது 2 மணி. அப்புறம் 2 மணிக்கு வந்து படுத்து தூங்கினேன். காவேரி அப்பா 3 மணிக்கெல்லாம் போன் பண்ணி எழுப்பி விட்டான். காவேரி அண்ணே எந்தரா கண்ணு இன்னைக்கெல்லாம் மோசமான ஆளுங்க மோசமான ஏரியாவுக்கு போறோம். ஆமா என் வீட்டுக்கு முன்னாடி ஆடுறோம். அங்கெல்லாம் நேரமா வரலன்னா கூத்தாடிக்க பிடிச்சி அதோடய ஊனிட்டுவாங்க வாடா கண்ணு அப்படின்னு போன் போட்ட உடனே அவரை போன் கேட்டுக்கிட்டு தலைமையில தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு அப்படி திண்டாடிட்டு இளம்பல பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். அப்படி திண்டாடிக்கிட்டு 62 பஸ் நின்னுச்சு. ஏன் 82 92 நிக்காது 62 மட்டும் தான் நிக்குமாங்க? 62 நம்பர். அட 62 நம்பர் அந்த பஸ் நின்னுச்சு. ஆஹா நம்ம வந்தோம்னா மாரியாய் படி போட்டா நம்ம போய் இப்படியா போய் அவத்து போடா வரையில பஸ்ல ஏறி போயிடலாம் அப்படின்னு அந்த பஸ்ல ஏறி பார்த்தா எனக்குன்னு கொடுத்து வச்ச மாதிரி ஒரே ஒரு சீட்டு டிரைவருக்கு பக்கமா. மாரியாய் படி போட்டா நம்ம தூங்கிட்டே போயிடலாம் 1/2 மணி நேரம் அப்படின்னு அந்த பஸ்ல ஏறி உட்காந்து தூங்கணும். ஆயா அந்த பஸ் டிரைவரை ஸ்டார்ட் பண்ணி முக்கரா லொடக்கு லொடக்கு லொடக்குன்னு நிலம்படியில இருந்து கப்பர் வரதுக்கு மணி 1.5 மணி நேரம். பின்னாடி வம்பா இருக்குதே புட்டாலே எல்லம்புலியில இருந்து கப்பரை வரதுக்கு 1.5 மணி நேரமா கேட்டுக்க நாயத்தை. அப்புறம் என்ன பண்றது? அவ்வளவு வேகமா ஓடுறான். கப்பரைக்கு வந்தது எதுக்கு 10,000 கோட்டை ஏறிச்சுன்னு தெரியல. பஸ்ல ஒரு பொம்பளைங்க யாராயா? வெறும் பொம்பளைங்களே 11 பொம்பளை எல்லாம் கூப்பிட்டு அத்தா சோடு பையன் இந்த ஆகாச்சும் பொம்பளைய அத்தை சோடுனா மத்ததெல்லாம் சொல்லவா வேணும்? அந்த கண்டார் ஓடி கூட்ட வந்து என் பக்கத்துலயே வந்து நிக்கணும். என் பக்கத்துல இருக்கிற கம்பி சாஞ்சி அப்படி சாஞ்சி 2 கையும் தூக்கி மேல கம்பி பிடிச்சா கீழே உங்களுக்கு மேல தூக்கி பிடிச்சிக்கிச்சு. அந்த பொம்பளை கையை தூக்கறது கை சென்ற டிரைவர் என்னாத்த பார்த்தாலும் தெரியல. கிளச்ச போட்டுக்கிட்டு மெதின்னு மெதிக்கிறாயா. பல்ச புருன்னு காத்து வாங்குது. அப்புறம் இருந்து அரியானூர் ஜீகத்து நம்ம விநாயகர் ஹாஸ்பிட்டல் வரதுக்கு 5 நிமிஷம் தான். அவ்வளவு வேகம் அவ்வளவு வேகமா வந்துட்டு இந்த பஸ்ஸுக்கு எங்க ஒரு பன்னி ஒண்ணு குறுக்கல வந்துச்சுன்னு தெரியல. மெயின் ரோட்ல பன்னி ஒண்ணு குறுக்கல ஓடி வந்து அந்த பண்ணியை பார்த்துட்டு டிரைவர் இறங்கி பிடிச்சி இந்தாண்ட திருப்பு ரவுக்குன்னு பெரியாக்கு மேல காலாடி எடுத்து வச்சான். பஸ் அப்படி குளிக்கு நின்றுச்சு. அந்த பஸ் அப்படி குளிக்கிறதுக்கு அந்த அம்மா போடுற ஜாக்கெட்ல 2க்கு பஞ்சராட்டம். 2க்கு பறக்கன்னு பிச்சுட்டு வந்து கொள்ளது புறக்கணுமா கிட்ட வந்து என் தலைமையில வர்றா. நம்மளே கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிட்டு நம்ம தலைமையில சாச்சோட்டு முறையை போட்டாங்களே அப்படின்னு நாயிலுக்கு அந்த அக்காயிலுக்கு அந்த அக்காயிலுக்கு சண்டை ஆள் வேற கட்டிட்டு நானே என் முடிச்சதால தாங்க முடியாம நான் யாரும் பஸ் ஏறி போயிட்டு இருக்கிறேன். நீ ஏன்டா போய் சாராயிட்டி போட்டு முடிச்சுட்டு இருக்கிற சண்டை போட்டு அதே இடத்துல பஸ் நிறுத்தி டிரைவரு கண்டக்டர் வந்து பஞ்சாயத்து பண்ணி விட்டான். ஏமா அவனே போன கொஞ்சம் ஆட்டுறான். நீ யானை கொஞ்சம் ஆட்டுக்கிற. நீ போய் நின்று படத்துல பத்து நாளைக்கு செத்து காண போயிட்டா பேப்பர்காரங்க சும்மா விடுவாங்களா? தலைப்பு செய்தி எப்படி போடுவாங்க?
அரசு பேருந்தில் பயணிகள் பயணித்த பொழுது வாலிபர் தலை மீது முளை விழுந்து திடீர் மரணம். அப்படின்னு பஸ் பேரிய கெடுத்து போடுவான். நீ எங்க போனாலும் சரி நடந்து போகணும் வந்துட்டுமாயா. அவர்ல இருந்து அந்த கல்யாணமான பொம்பளைகளை பார்த்தா எனக்கு கை காலெல்லாம் விளவலன்னு போகுது. அதெல்லாம் சொல்ல முடியாது. அதான் பெறா போட்டு சைட்ல பிதிக்கிட்டு வச்சிருப்பீங்க. மாறிட்டு இருந்தாலும் என் கணவரை சந்திப்போம், வா போகலாம்.
அழகான வாசனாதி மலர்களை பறித்து வந்து பன்னீரால் பாதங்களை கழுவி இடது பட்டாடைகளை துடைத்து கணவனே கண்கண்ட தெய்வம் என்று நினைப்பவர்கள் தான் கற்புடைய மாதர்களாம். நீங்க உள்ள வராதீங்க. பொம்பளையும் பொம்பளை மோசமான பொம்பளை. செங்கல் போட்டு அது நாங்க என்ன வேணா படிக்க போறது. எப்படி குட்டாலே எப்படி எங்க புருஷன் எப்படி பொண்ணாடி என்ன படிச்சாலும் என் புருஷனை படிக்க முடியுமா? ஆமா இத்தனை வருஷமா பாத்திருப்பி என் புருஷன் ஜோடி எப்படி ஐயா என்ன பண்ணது கண்ணை என் மாமனத்தான் பிடிக்கும் பாவன் மன்னவா கணவனே கண்கண்ட தெய்வம் என்று நினைப்பவர்கள் கற்புடைய மாதர்களாம். அந்த மந்திரத்திற்கு ஏற்ப தங்களுடைய பாதத்தை பணிகிறேன் சுவாமி. என்னங்க இருந்தாலும் இன்று தினத்தில் என்னை வைத்த காரணம் என்னங்க? ஒரு வார்த்தை என்ன போராடி வார்த்தைக்கு எல்லா பொம்பளையாட்டம் புருஷனை பார்த்து பயந்துக்கிற பொம்பளை நான் இல்ல, பயந்துட்டு குடும்பம் நடத்துற பொம்பளை நான் இல்ல. என்னை இன்னைக்கு கூப்பிட்ட காரணம் என்ன? ஆமாங்க இன்று தினத்தில் தேவர் சபை கூட்ட வேண்டுமா? இப்பொழுதே போகிறேன். அதிதேவி என்று சொல்லக்கூடிய நாட்டியமார்கள் அனைவரையும் வரவழைத்து வரக்கூடிய தேவர்களை வரவழைக்க வேண்டும் அல்லவா? நாம் அனுசரிக்க வேண்டும் அல்லவா? அதனால நான் இப்பொழுதே சென்று வரங்க. சீக்கிரம் நீங்க தேவர் சபை சென்றுவாங்க. ஆகட்டும் ஆகட்டும் சீக்கிரமா. அதே சமயத்தில் ரத்னாபுரி கோட்டையாளக்கூடிய
பண்ணிடுங்க